இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டன் இன்றைக்கி எடுத்து நம்ம எல்லாருமே சிக்கனில் தான் 65 செய்வாங்க. இன்றைக்கி நம்ம மட்டனில் செய்ய போகிறோம். எங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் யார் பார்த்துக்கிறாங்களோ எல்லோரும் அனைவருமே எங்கள் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இப்போ இது நான் எலும்பெல்லாம் இல்லாமல் நான் இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ குக்கரில் விசில் வச்சிடலாம். இப்போ இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும். எலும்பே இருக்கக்கூடாது. பீஸும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, அந்த கறி அளவு இருந்தால் போதும். இதில் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணையும் நம்ம கலந்து விட்டு விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சுருவோங்க. 3 விசில்லேருந்து 4 விசில் வரையும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் மட்டன் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்து பரட்டி ஊற வச்சுருவோம். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க. நம்ம உப்பு ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிற உப்பு போட்டுருக்கோம். அதனால் உப்பு நம்ம மசாலா சேர்க்குற மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. கொஞ்சம் கலருக்கு பவுட்ரு ஆட் பண்ணுறேன் லைட்டாக. இதில் தயிர் 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க. கொஞ்சம் பட்டை கிராம் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை கிராம் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இதில் பாதி அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்க்குறேங்க. இப்போ இந்த சைஸில் லெமன் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு தான் நம்ம அப்புறமா பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாத்திரம் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காண்டி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சு நம்ம வேக விடணுங்க. ஏன்னா நிறையா கிளி வச்சா கருகிரும். பொறுமையாகவே நம்ம வச்சு வேக விடணும். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த பாருங்க நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எந்த மசாலாவும் உதிராமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.